எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஐயே அப்படியாமா? ச்சே, பார்வதி இப்படி நடந்து பண்ண நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ஏன் போயிட்டேன்னு இருந்துக்கா, என்ன நிலை நின்னுட்டாக்கா. நானும் வந்துருக்கலாமோ? எத்தனை வாட்டி நீ என்ன கூப்பிட்டா? இல்லக்கா, நீங்க வராததான் கொள்ளலாம். நீங்க வந்திருந்தா உங்களையும் திட்டிருப்பா, அப்புறம் எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். என்னக்கா, என்ன பிரச்சனை? அதானே, இது என்ன புது கேரக்டரா இருக்கு? யாருக்கு அந்த பார்வதி? வசந்தி, பார்வதினா அவளுக்கு மைனியாரு. மைனியாரா? ஆமாமா, அவளுக்கு ஹஸ்பண்டுக தங்கச்சி. இவ்வளவு வருஷாவே ஒரு நாள் கூட இங்க வந்ததில்ல, நாங்க பார்த்தது கூட இல்ல. அவ இங்க வர மாட்டா வசந்தி, ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் வருவா. ஆமாக்கா, இப்ப என்ன பிரச்சனை? அந்த பொம்பளை என்ன ப்ராப்ளம்? சின்ன வயசுல விளையாட்டா அரவிந்துக்கு அவளுக்கு மூளை கெட்டி வைக்கணும்னு பேசிக்கிட்டாவம்மா. இப்ப அவ அதை பிடிச்சிட்டு நிக்கியா. ஏன் இப்ப என்ன அந்த பொம்பளைக்கு? இப்ப என்னாச்சு? அதான் அரவிந்துங்க அஜிதாவை பேசி முடிச்சிட்டாவ இல்லையா, அந்த கோவம். ஏன் அரவிந்த் அப்ப பொண்ணு பாக்கணும்னு தெரிஞ்சோடனே வந்து பேசிட வேண்டியதானே? பாரு சின்ன பொண்ணு, அப்ப எல்லாம் அமைதியா இருந்துகிட்டு இப்ப பேசி முடிச்ச பிறகு சண்டை வரா. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு என்ன பண்றது? ஏக்கா, நம்ம இருக்கிறது வர அரவிந்த் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னதோ இவ உயிரை கொடுத்து கல்யாணத்தை நடத்திய மாதிரி பேசுவா. ஏக்கா, உங்ககிட்ட தான் சொல்லியே நீ. ஆடப்புவா சின்ன பொண்ணு, நீ வேற. அரவிந்த் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு அங்க என்ன பார்த்தா நித்திய கங்கணம் கட்டிட்டு தெரியா, அவளதான் சமாளிச்சுக்கலான்னு பார்த்தா இப்ப இவிய மைனியாரு. நம்ம யாரெல்லாம் சமாளிக்கிறதுக்கு? அதானே, எத்தனை பேர் இப்படி தெரியவன் நமக்கு எப்படி சின்ன பொண்ணு தெரியும்? யாரெல்லாம் நம்ம தடுப்போம்? எக்கா, அவங்க சொல்லியதுல ஒரு நியாயம் இருக்கதானக்கா செய்யுது. எல்லாரும் என் பிள்ளைய கல்யாணத்தை நிறுத்த நினைச்சா என்னக்கா பண்ண? லட்சுமி, நீ வருத்தப்படாத. கல்யாணத்தை நிறுத்ததக்குன்னு எதுவுமே நடக்காது. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. என்னன்னா நீ வேற ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்கியா? கல்யாணத்தன்னைக்கு நல்லா பட்டு உடுத்துட்டு ஜிகு ஜிகுன்னு நிப்போம். அப்போ யாரெல்லாம் கல்யாணத்தை நிறுத்த வர்றான்னு சண்டையா போட முடியும்? யோசி. கொன்னே போடுவேன். லட்சுமி அக்கா, இவ்வளவுதானே பிரச்சனை, நாங்க பாத்துக்கலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? என்னென்ன பண்ண போறா? என்ன ஐடியா? எங்க கிட்டயாவது சொல்லு. ஏக்கா, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னது யாரு? உங்க மைனியாரும் நித்யாவும், கரெக்டா? ஆமா சின்ன பொண்ணு. பேசாம கல்யாணத்தை 2 நாளைக்கு முன்னாடி வீரரை கடத்திடுவோம்க்கா. நீ என்ன ஒரு பொம்பளை தானா? ஒரு மனுஷி தானா? உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தா இப்படி சொல்லியா? உன் புத்தியா இப்படி போகுது? என்ன சின்ன பொண்ணு, அவளுக்கு மன வியாதியை சொல்லிட்டு இருக்கியா, நீ இப்படி சொல்லியா? இல்லக்கா, அதை விட்ட வேற வழியே இல்லக்கா. பத்தியலக்கா, இவ்வளவு நேரம் நல்ல பிள்ளை மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு கடைசி என்னத்த சொல்லியான்னு பாருங்க. வா லட்சுமி, கடத்த போறாளாம், கடத்த. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறாவ? ஏக்கா, எக்காரணம் கொண்டு அரவிந்த கல்யாணம் நிக்க கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி நடத்தியே தீரணும்னா. சரி சின்ன பொண்ணு. என்ன மழை பெஞ்சிட்டு இருக்குப்பா. நீ அத்தைக்கு தொடங்குனது இன்னும் நிக்கல, பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க இவளை காணல? மழை பெஞ்சாலும் வீட்டுல இருக்க மாட்டா. சும்மா இருந்தாலும் கலவைக்கு எப்போ நம்ம பேச்சுதான். ஷிப்பா, வெடி என்ன மழையா இருக்குப்பா. என்னத்த டீ எல்லாம் போட்டாச்சா? எது டீ போட்டாச்சானியா? என்னன்னு நினைச்சிட்டு இருக்கியா? டீ இல்லைன்னா காஃபி அது போடுங்க, எதுனாலும் என்ன ஓகே தான். நான் என்ன நினைச்சேனோ அதையே போட்டு தரைய. உங்களுக்கு நினைக்கதானே போடுவியே, போடுங்க. எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? இந்த மழையிலே உனக்கு கதை பேசாம வீட்டுல அடங்கி இருக்க முடியாதானா? அதான் நானும் சொல்லேன், இப்படி மழை பெய்யுதே. ஊரு உலகத்துல உள்ள கதையிலெல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்காளே நம்ம மருமூவா. வந்தவா இந்த குளிர்ல நடுங்கி வந்திருக்கியா. ஒரு கப்பு டீயை கொடுத்துட்டு கதையை கேப்படி பார்க்காம கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறிய. ஆமா, இப்ப டீய காய்ச்சி நான் வாயில ஊத்தி நல்லா நினைச்சுக்கிட்டு இரு. மரியாதையா போய் டீ பொடி வேலையை பாருண்ணா, போ. ஆமா, இப்ப நான் டீயை காய்ச்சி உங்க வாயில ஊத்தியேன். ஆள பாரு. எங்க வாங்க. வெளியே நல்ல மழையாலே மக்கா இருந்து எப்படி வந்தா? வண்டியா ஆபீஸ்ல விட்டுட்டு வந்தேம்மா, கொஞ்சம் தூரம் நடந்துதான் வந்தேன். ஐயே, நடந்தா வந்தா? வர வழியில தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்புறம் வண்டியில கூட்டிட்டு வந்து போய் இறக்கி விட்டுட்டு போறாவுமா. நல்லா சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. வெளியே போயிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். நீ வந்தோடனே என்கிட்ட டீ போட சொல்லியாவ. என்னத்த பேசியான்னு இவளுக்கு தெரியுமோ தெரியாம போச்சோ, சரியான கேனைய விட்டு வந்திருக்கியால நீ. இதுல என்ன இருக்கு? அவிய பையன் வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு வந்தா அதுல ஒரு நியாயமா? நான் வெளியே போய் கஷ்டப்பட்டு வந்தா இதுல நியாயம் இல்லையா? தெரிஞ்சு பேசியாலா தெரியாம உழுவ மாதிரி பேசியாலான்னு எனக்கு தெரியல. ஏமா, நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கேம்மா. ஆமா, சின்ன பாப்பா சொல்லி புரிய வைக்க போறானா. ஏமா, நீங்க டென்ஷன் ஆகாதுங்கம்மா. டீ தானே, நான் போடி. ஆமால, அவளை கண்டிக்க முடியல. டீ போடியா? நான் டீ. என்ன சின்ன பொண்ணு? டீ போதுங்க, டீ போதும் போதும். கடவுளே, பேசாம உள்ள போ.
ஏம்மா நான் போட்டு எடுத்துட்டு வரேம்மா. போலங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.